ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சாரீக்கு பால்ஸ் வச்சு தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பால்ஸ் வாங்கிக்கலாம். இது வந்து 20, 30ன்ட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி பால்ஸ் வச்சு தைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த நூல் இலைகள்லாம் மாட்டாமல், நம்ம கொலுசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ மாட்டி மாட்டி இழுக்கும். அதெல்லாம் மாட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை வச்சு தைக்கிறது. இந்த மாதிரி அடிப்பகுதியில் கொஞ்சம் துணியை விட்டுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் வச்சு தையல் போட்டுக்கணும் வரணும். நல்லா கீழே ஓரத்தில் தையல் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது நமக்கு வந்து இந்த பார்ட்ரு வச்ச சாரீலாம் அந்த பார்ட்ருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஜரி நூலெல்லாம் தூக்கிக்கிட்டு லூஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கொலுசில் மெட்டியில் அதிலெல்லாம் மாட்டி மாட்டி இழுக்கும்போது சாரியே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி பால்ஸ் வச்சு தைக்கும்போது சாரியும் நல்லாயிருக்கும். கீழே வந்து அழுக்கும் ஆகாமல் இருக்கும். ஜரிலாம் வந்து மண் பூந்துக்காது, அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பால்ஸ் வச்சு தைக்கிறது. இந்த மாதிரி நல்லா ஓரத்தில் தையல் போட்டுடலாம். இப்படி போட்டுகிட்டே வரும்போது இந்த எண்டு வரும்போது இப்படி உள்பக்கமாக கொஞ்சம் மடித்து விட்டுட்டு ஒரு ரஃப் தையல் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே சுற்றியும் அடிச்சுக்கிட்டு போகலாம். இப்படி அடிச்சுட்டு வளைச்சிட்டு போகலாம். நான் வந்து அப்படி போகல, கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்தே வரேன். இப்படி தைச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அந்த கார்னர்லேயும் இதே மாதிரி மடித்து விட்டுட்டு அப்படியே வளைச்சி அடிச்சிக்கலாம். எண்டில் ரஃப் தையல் கண்டிப்பாக அடிங்க, இல்லைனா பிரிஞ்சிக்கிட்டு வரும். அதே போல் பால்ஸ் வந்து பார்ட்ரு கலரில் தான் வாங்கணும், சாரீ கலரில் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த பக்கமும் நல்லா சாரீ அந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அடிக்கணும். இல்லைன்னா துணி உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நல்லா சாரீ தள்ளி விட்டுட்டு நீட்டாக அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ இந்த எண்டுலேயும் நல்லா வளைச்சி அடிச்சுட்டு ரஃப் தையல் அடிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாரீலாம் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மாதிரி அடிக்கிறதுனால, பார்டர்லாம் பிரியாமல் ஸ்டிப்பாக நிற்கும் நம்ம கட்டினோம்னா. அதுக்காக இந்த மாதிரி பால்ஸ் அடிக்கிறது. இந்த மாதிரி அடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.